அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல இருக்க ஒரு கான்செப்ட். ஸோ மோஸ்ட்லி இதை வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இதை கத்துக்கிட்டு நான் பார்க்கும்போது நம்ம இண்டெக்ஸுக்கும் ஸ்டாக்ஸுக்கும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அங்கேயுமே இது வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருந்துச்சு. சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்னா என்ன, இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணி எந்த மாதிரி ட்ரேட் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி பேசிக்கா நம்ம பார்க்க போறோம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்மார்ட் மணி கான்செப்ட் தெரியல அப்படின்னா இது அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிகினிங்கா இருக்கும். அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இங்க நம்ம ஃபேர் வேல்யூ கேப்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபேர் வேல்யூ கேப்ல மொத்தம் 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப், அனதர் சைடு வந்து பாத்தீங்கன்னா பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப். ஸோ அதுல புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னா எப்பவுமே இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 3 கேண்டில வந்து எடுத்துப்போம். ஃபேர் வேல்யூ கேப்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த கேப் ஆஃப் கேப் டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல கேண்டில்ஸ் எதுவுமே இருக்காது. அப்படி இல்லாதனால அது வந்து கேப் ஆஃப் கேப் டவுன் அப்படின்ட்டு அதை கேப்னு நம்ம சொல்றோம். ஆனா இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல அதே மாதிரி தான், ஆனா கேண்டிலுக்கு இடையில இருக்கிற கேப்பை நம்ம கண்டுபிடிப்போம். கேண்டில் இருந்தா அங்க எப்படி கேப் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான மெத்தட் இருக்கு. அது என்னன்னா, இது ஒரு புல்லிஷ் சினாரியோ எடுத்துக்கங்க. முதல்ல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 கேண்டில் நம்ம இதுல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில். எனி கேண்டில்ங்க, எனி நம்பர் ஆஃப் கேண்டில் ஒரு நாளைக்கு எந்த டைம் ஃப்ரேம் வேணாலும் எடுத்துங்க. 5 மினிட்ஸ் ஆகட்டும், 15 மினிட்ஸ் ஆகட்டும், 1 hour ஆகட்டும், ஒரு நாளுக்கு ஃபார்ம் ஆகிற எந்த கேண்டில் வேணா எடுத்துக்கலாம். ஆனா 3 கேண்டில் கன்சிக்யூட்டிவா இருக்கிற 3 கேண்டில் நீங்க பார்க்கணும். அதுல ஒரு புல்லிஷ் சினாரியோல ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹைக்கும் தேர்ட் கேண்டிலோட லோக்கும் இடையில ஏதாவது கேப் இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம வந்து ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து நம்ம செகண்ட் கேண்டில கன்சிடரே பண்ணக்கூடாது. அதுல எவ்வளவு பெரிய வேணா விக் இருக்கலாம், அது கீழே போய் இந்த கேண்டில கூட தொட்டுட்டு வரலாம். நம்ம பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை, தேர்ட் கேண்டிலோட லோ, இதுக்கு இடையில கேப் இருக்கா அப்படின்னு மட்டும் தான் பார்க்கணும். இதை நம்ம வந்து ஃபேர் வேல்யூ கேப் ஆர் ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அதுவே நம்ம பேரிஷ் சினாரியோ பார்க்கும்போது அதே தான், ஒரு நாள்ல ஃபார்ம் ஆகிற எந்த கன்சிக்யூட்டிவ் 3 கேண்டில் வேணாலும் எந்த டைம் ஃப்ரேம்ல வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோ இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோக்கும் தேர்ட் கேண்டிலோட ஹைக்கும் இது 2 கேண்டில் ஏதாவது கேப் இருந்துச்சுன்னா நம்ம அதை ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லுவோம் ஆர் பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு சொல்லுவோம். இதுலயுமே பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் கேண்டிலுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அது எவ்வளவு வேணா மேல போயிருக்கலாம், எவ்வளவு வேணா கீழே போயிருக்கலாம். ஆனா நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோக்கும் தேர்ட் கேண்டிலோட ஹை கடையில ஏதாவது கேப் இருக்கா அப்படிங்கறத மட்டும்தான். ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு கேப் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கேப் வந்துருச்சுன்னா அது வந்து பிரைஸ்ல ஒரு இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அதாவது பிரைஸ்ல 2 விதமான மூவ்மெண்ட் இருக்குங்க. ஒன்னு வந்து பேலன்ஸ்டு மூவ்மெண்ட், அப்படி இல்லைன்னா இம்பேலன்ஸ்டு மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பேலன்ஸ்டு மூவ்மெண்ட்னா என்னன்னா, எப்பவுமே ஒரு பிரைஸ் மூவ் ஆகும்போது ஒரு கேண்டிலுக்கும் இன்னொரு கேண்டில் இடையில கேப்பே இருக்காது. விக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஃபில் பண்ணிடும். அப்படி பண்ணும்போது பிரைஸ் பேலன்ஸ்டா எந்த விதமான இம்பேலன்ஸும் இல்லாம ஒரு சைட் ஃபார்வர்டா மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனா அந்த இடத்துலயே இந்த மாதிரி கேப் வந்துருச்சுன்னு வைங்களேன், அது வந்து புல்லிஷ் கேப்பா இருக்கலாம், பேரிஷ் கேப்பா இருக்கலாம். அப்போ அந்த இடத்துல இம்பேலன்ஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். இம்பேலன்ஸ்னா என்ன, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் சடன்னு ஒண்ணு கீழே இறங்கி இருக்கணும், சடன்னு பிரைஸ் வந்து மேல போயிருக்கணும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேபிட் ஒரு குவிக் மூவ்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா வரும்போது தான் இந்த கேப் அப்படிங்கிறது வரும். அப்படி வரும்போது அது இம்பேலன்ஸை கிரியேட் பண்றதோட மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஸ்மார்ட் மணி உள்ள வந்துருச்சு, மார்க்கெட்டை மேலேயோ கீழேயோ கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஆயிரக்கணக்கான கோடிகள் காசு வச்சிருக்கிற எஃப்ஐஐயோ ப்ராப் ட்ரேடர்ஸோ டிஐயோ உள்ள வந்துட்டாங்க, ஸ்டெப் இன் பண்ணிட்டாங்க, அவங்க நினைச்ச டைரக்ஷன்ல மார்க்கெட்டை கொண்டு போக போறாங்க அப்படின்னு அர்த்தம். சோ இப்போ அந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு திருப்பியும் பிரைஸ் வரும்போது கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ரிவர்சலை எதிர்பார்க்கலாம். இதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப்போட கான்செப்ட். ஓகே, இப்போ இதை எந்த டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது எல்லா டைம் ஃப்ரேம்லயுமே உங்களால வந்து பார்க்க முடியும். 1 வீக்ல பார்க்கலாம், 1 மந்த்ல பார்க்கலாம், 3 monthsல பார்க்கலாம், ஈவன் 5 minutes 3 minutes லோவர் டைம் ஃப்ரேம்லயும் பார்க்க முடியும். 1 hour 1 day 1 week அப்படின்ட்டு ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களால பார்க்க முடியும். ஆனா நீங்க சப்போஸ் இதை வந்து இன்ட்ராடேக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னா 15 minutes ஃபேர் வேல்யூ கேப்பை பாருங்க, அது வந்து இன்ட்ராடேக்கு சூட்டபிளா இருக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு பொசிஷனல் ட்ரேட் பண்றீங்க, ஒரு வாரத்துக்குள்ள உங்களோட ட்ரேட்ஸை பிளான் பண்றீங்க அப்படின்னா 1 hour ஃபேர் வேல்யூ கேப் பாருங்க, அது வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து 1 day டைம் ஃப்ரேம் பார்க்கலாம். ஸோ சில நாட்கள் ஹோல்ட் பண்ற மாதிரி உங்களுடைய பொசிஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க 1 day ஃபேர் வேல்யூ கேப் யூஸ் பண்ணலாம். அண்ட் லாங் டேர்ம் ட்ரேட்ஸ் நீங்க பண்றீங்க, நான் வந்து வாரக்கணக்கா இல்ல மாசக்கணக்கா ஒரு ட்ரேடை ஹோல்ட் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு நீங்க 1 weekல வர ஃபேர் வேல்யூ கேப் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா டைம் ஃப்ரேம்லயும் அது வந்தாலும் இந்த மாதிரியான செட்டப்புக்கு நீங்க அந்த பர்டிகுலர் நான் சொன்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் அதோட எஃபிஷியன்சி உங்களுக்கு அக்யூரசி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா கிடைக்கும்.
இப்போ சில சார்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ஃபார்ம் ஆயிருக்க ஃபேர் வேல்யூ கேப். இங்க பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோ, இது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் கேண்டிலோட ஹை. இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபேர் வேல்யூ கேப் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறத விட திருப்பி பிரைஸ் அந்த இடத்துக்கு வரும் பாத்தீங்களா, அந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகும்போது எடுத்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும், உங்களுக்கு டார்கெட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஸோ தட் பிரைஸ் அங்க வந்து ரிவர்ஸ் ஆகும்போது நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து 15 மினிட்ஸ்க்கான எக்ஸாம்பிள். அடுத்து பாருங்க 1 hour டைம் ஃப்ரேம்க்கான எக்ஸாம்பிள். இது இங்க பாருங்க 1 hour தான் நான் வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோ, இது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் கேண்டிலோட ஹை. இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. பிரைஸ் பாருங்க நல்லா அதுக்கப்புறம் கீழே போனாலுமே திருப்பி ரிவர்ஸ் ஆகி இங்க வந்துட்டு ஃபர்தரா திருப்பியும் கீழே போயிருக்கு. ஸோ அப்போ அந்த ரிவர்சல் எடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் கம்மியா இருக்கும், டார்கெட் அப்படிங்கிறது நீங்க அதிகமா வச்சுக்கலாம். ஃபர்தரா அந்த ரிவர்சலையும் பாருங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. இது வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோ, இது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் கேண்டிலோட ஹை. இது கடையில ஃபார்ம் ஆனதுனால இது ஃபேர் வேல்யூ கேப் சொல்லுவோம். அது பாருங்க அடுத்த நாள் திருப்பியும் அந்த இடத்துல வந்துட்டு நல்ல ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறது வருது. திருப்பியும் அந்த ரிவர்சல்ல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோ, இது தேர்ட் கேண்டிலோட ஹை. திருப்பியும் பாருங்க பிரைஸ் அங்க வந்துட்டு ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இப்படிதான் உங்களுக்கு அந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்துட்டு திருப்பி அந்த இடத்துக்கு பிரைஸ் ரிவர்ஸ் ஆகும்போது என்ட்ரி எடுத்தீங்கன்னா லோ ரிஸ்க் ஹை ரிவார்ட் ரேட்ஸ் உங்களால ஈஸியா வந்து ஸ்பாட் பண்ண முடியும். அடுத்து பாருங்க 1 day டைம் ஃப்ரேம்க்கான எக்ஸாம்பிள். இங்க பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோ, இது வந்து தேர்ட் கேண்டிலோட ஹை. இது கடையில வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா பிரைஸ் இன்னும் அதை டச் பண்ணவே இல்லை, டச் பண்ணாமையே கீழே போயிடுச்சு. அண்ட் இங்க பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோ, இது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் கேண்டிலோட ஹை. இது கடையில ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டா பாருங்க, அதை வந்து ஃபில் பண்ணிட்டு நல்ல ஒரு ரிவர்சல்ல கீழே போயிட்டான். அகைன் அந்த ரிவர்சல்ல கீழே போகும்போது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க பாருங்க நல்லா கீழே போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட்ல இந்த இடத்துல வந்துட்டு எவ்வளவு பெரிய மூவ் கொடுத்துருக்கான் பாருங்க. அகைன் இந்த இடத்துல பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோ, இது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் கேண்டிலோட ஹை. இதுக்கும் தான் பார்க்கணும், செகண்ட் கேண்டில் நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டா பாருங்க, அங்க இருந்து ரிவர்ஸ் ஆகி பிரைஸ் வந்து கீழே போயிட்டு இருக்கு. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது எல்லா டைம் ஃப்ரேம்லயுமே கரெக்டா பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். அடுத்து பாருங்க 1 week டைம் ஃப்ரேமுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்பெல்லாம் நிறைய ரீசென்ட் சார்ட்ல இருந்து எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துட்டு அதனாலதான் இந்த ஃபேர் வேல்யூ கேப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேரிஷாவே இருக்கு. இங்க பாருங்க வீக்லி டைம் ஃப்ரேம்ங்கிறதுனால உங்களுக்கு ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வந்து இங்க கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை, தேர்ட் கேண்டிலோட லோ. இது கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. பிரைஸ் பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆயிட்டு எவ்வளவு பெரிய ஒரு மூவ் கொடுத்துருக்கு பாருங்க. அது அடுத்த டைம் திருப்பி இது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது தான் நம்ம வந்து இது வந்து அக்யூரசி வந்து 90% ஆர் 95% வரைக்கும் இருக்கும். செகண்ட் டைம் வரும்போது அது கொஞ்சம் கம்மியாகும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆயிட்டு திருப்பி அதை போய் ஃபில் பண்ணிட்டான். இருந்தாலுமே அதை ஃபில் பண்ண உடனே திருப்பியும் மேல வந்துட்டு ஃபர்தரா கீழே போயிருக்கான். ஆனா இங்க பாருங்க இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்துருக்கு பாருங்க. இதை வந்து அப்போ வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுறது ஃபர்ஸ்ட் டைம் தான் வருது. அதனாலதான் ஒரு பெரிய ஃபால் அப்படிங்கிறது வந்துருச்சு. அகைன் பாருங்க வீக்லில இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகி கீழே தான் போயிட்டு இருக்கு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா டைம் ஃப்ரேம்லயுமே இது காமனா வரக்கூடிய விஷயம் தான். அந்த இடத்துக்கு பிரைஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க 90% வந்து ஒரு ரிவர்சலை எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து தியரட்டிக்கலா எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இதை வரைய தெரிஞ்சு அப்படின்னா ஈஸியா உங்களால வந்து ரியல் சார்ட்லயே வந்து வரைஞ்சிட முடியும். அதை வச்சு நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வரைகிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, அதுக்கு ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. நீங்க டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த உங்க ட்ரேடிங் சார்ட்டுக்குள்ள போயிட்டு இந்த இண்டிகேட்டருக்குள்ள போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா FVG அதாவது ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு அடிங்க. அப்படி அடிச்சிங்கன்னா லக்ஸால்கோவோட ஃபேர் வேல்யூ கேப் வரும். 8.2K பேர் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க, உங்க சார்ட்ல வந்து லோட் பண்ணிக்கங்க. ஸோ இங்க பாருங்க புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்னா அது வந்து கிரீன் கலர்ல வந்து இண்டிகேட் பண்ணும். பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்னா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரெட் கலர்ல வந்து இண்டிகேட் பண்ணும். எல்லா டைம் ஃப்ரேம்ஸுமே இது வந்து பாத்தீங்கன்னா வரும். இது வந்து பாத்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேம். இங்க பாருங்க 1 hour டைம் ஃப்ரேம்லயும் வருது. நான் வீக்லிக்கு போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா 1 week டைம் ஃப்ரேம் அதுக்கும் வருது. ஸோ irrespective ஆஃப் டைம் ஃப்ரேம் எல்லா டைம் ஃப்ரேம்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டரை வந்து உங்களால இந்த லக்ஸால்கோ இண்டிகேட்டரை வச்சு உங்களால இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஸ்பாட் பண்ணிக்க முடியும். நான் 3 minutesலயும் காட்டுறேன் பாருங்களேன். அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது வரும். ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நீங்க வந்து இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டை வந்து நிஃப்டிக்குலாம் ஒர்க் ஆகுமா, இது வந்து ஃபாரெக்ஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்றாங்களே அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது எல்லா மார்க்கெட்டுக்கும் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ரீசெண்டா தாங்க இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் இருக்க ரொம்ப முக்கியமான எனக்கு ரொம்ப பிடிச்ச கான்செப்ட்னா எப்பவுமே இதுல ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும், டார்கெட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். எனக்கு இந்த ஒரே ஒரு விஷயத்தால தான் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படிங்கிறது பிடிச்சிச்சு. அதனாலதான் வந்து இதை கத்துக்க ஆரம்பிச்சேன். ஆனா எனக்கு ஒரு பெரிய சந்தேகம், இது வந்து நம்ம மார்க்கெட்ல ஒர்க் அவுட் ஆகுமா, இது ஃபாரெக்ஸ்ல தானே இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா
எல்லா மார்க்கெட்லயுமே இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. முக்கியமா நிஃப்டிக்குலாம் சூப்பரா வந்து இது ஒர்க் அவுட் ஆகுது. அதனாலதான் இதை பத்தி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி நான் போட்டேன். அண்ட் இதை வச்சு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே கிரியேட் பண்ணிருக்கேன். வீடியோட லென்த்தின் காரணமாக வந்து பாத்தீங்கன்னா என்னால் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சப்போஸ் உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கூடிய விரைவில் அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். அது மட்டும் இல்லாம இதை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியே வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதை நீங்க கத்துக்கணும் அப்படின்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வந்து அது கிளாஸ்லயே வந்து சொல்லிக் கொடுக்குறேன். அண்ட் இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நீங்க நினைக்கிறீங்கன்னா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.